கனி கொடுக்கிற விஷயத்தில் ஆவியின் கனிகளற்ற ஜீவியம் ஊழியக்காரர்கள் அவர்கள் கனிகளால் அவர்களை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கனியற்ற ஜீவியம் செய்வாங்க, தேவ சாயல் போயிடும், அவர்களை உற்சாகப்படுத்துகிறது. கடைசியில் பார்த்தா பெரிய நன்மையை கெடுத்து போட்டுருவாய். இதில் தான் பார்த்தீங்கன்னா கல்யாண புரோக்கர்ஸ் எல்லாம் வருவாங்க. கல்யாண புரோக்கர்ஸ் வருவாங்க, புரோக்கராக வரமாட்டான், தரகராக வரமாட்டாங்க. மற்ற காரியங்களில் மற்ற இடத்துல தான் தரகராக இருப்பாங்க. ஆனால் இங்கே ஊழியக்காரர்களே புரோக்கர் ஆவாங்க, புரோக்கராகவும் ஆக்கிடுவாங்க விசுவாசிங்க. ஏதா இருந்தால் பார்த்து சொல்லேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் சரி அவன் ஏதோ சரி சொல்கிறேங்கன்ட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி என்ன எப்படி இருக்கிற நல்லா இருக்கு எல்லாம் கேட்டு அப்புறம் பாத்தியான்றது. ஊழியக்காரர்களா இல்லை இது திருமண புரோக்கர்களான்னு தெரியல. அந்த மாதிரிலாம் புரோக்கர் வேலை பார்த்தாக்கா அந்த திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஊழியக்காரனுக்கு அந்த வீடு மூடப்பட்டுரும். அந்த திருமணத்துக்கோடு அது போயிடும், அந்த உறவு, அந்த ஐக்கியம் போயிடும். பிதாவும் இல்லை, குமாரனும் இல்லை, பரிசுத்தம் இல்லை, கமிஷனாயின்னு அவன் போயிடுவான். ஏங்க திருமணம் இப்படிப்பட்ட நிர்மூலமாக இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு ஊழியக்காரர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு அதில் குறுக்க வருகிற பொழுது, அந்த இடத்துல தேவ பணிவிடைக்கு கர்த்தர் அனுப்புகிற பொழுது எப்படி இந்த வரன் வந்துன்னு கேட்டால், அந்த மகாபாய் ஒருத்தன் வந்தான் ஜெபம் பண்ணுறதுன்னு, பாஸ்டர்னு ஒருத்தன் வந்தான், அவனால் வந்த வரன் தான் இது. உனக்கு பேராசை அவன் பயன்படுத்திக்கிட்டான். அவன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அவன் என்ன அப்படி கொடுத்துட்டான், எனக்கு 2000 ரூபா கொடுத்தான், அவ்வளோதான். 2000 ரூபா 5000 ரூபா 10000 இதெல்லாம் புழக்கத்தில் இருக்கிற பணம் தானே, என்ன பெரிய காரியமாக கொடுத்துட்டான். அவன் தான் என்னை உசுப்பனான், அவன் தான் என்னை ரொம்ப தொங்கனான், மாப்பிள்ளை பாருன்னு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை சொல்லி விட்டேன். தெரிஞ்சால் நான் மட்டும் தெரிஞ்சால் செஞ்சேன், எனக்கு மட்டும் என்ன தெரியுமா என்ன, அவன் ஏற்கனவே திருமணமானவன்னு என்கிட்ட சொல்ல தானே கேள்வி. இப்படி தான் இருக்கும். கர்த்தரை பற்றி பேசுங்கன்னா அதெல்லாம் போயாச்சு, சத்தியத்தை பற்றி பேசுங்கன்னா அதெல்லாம் போயாச்சு. இந்த ஆதாய தொழிலில் வருகிறது இல்லையா, தேவனுடைய பணிவிட, இதுக்கெல்லாம் வாசல் திறக்கிறது. ஆமாம், இந்த பாஸ்டர் சுயநலம், இந்த பாஸ்டர் நான் அடிமைப்படுத்த நினைக்கிறாரு, யாருக்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு, எந்த ஊழியரும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை அதனுடைய அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, இந்த உபதேசத்தை கொண்டு வராதவன் தேவதூதன்னு இருந்தாலும் வீட்டுக்குள்ளே சேர்க்காத. வேதம் சொல்லுகிறதா இல்லையா? ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு கலாத்திய சபையை கர்த்தர் பவுல் கட்டி எழுப்பினார். திடீர்னு நடுவில் ஏதோ ஒரு கள்ள பிரசங்க உள்ளே வந்து கள்ள உபதேசத்தினால 4 நட்சத்திரம் பார்க்குறோன்னா மாறிட்டான். இந்த திருமணத்துக்கு முன்பு ரொம்ப பிரதிஷ்டையோடு இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இது வந்து சரியாக தவறான்றது அவங்களும் கர்த்தருக்கு தான். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டாக இருப்பாங்க. சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க என்னென்னு. குணாதிஷ்டங்களும் சொல்ல, அலங்காரம் சொல்கிறேன். ஒன்று நகை போடாத இருக்கும், அப்புறம் அது நகை கடையாக மாறிடும். ஒன்று நகை போட்டது இருக்கும், அப்புறம் நகை போடாதது போயிடும். இப்போ நகையெல்லாம் பிரச்சனை இல்லை, குடும்பம் போய் மாட்டிக்கிறது இல்லை, தப்பான நபர்